வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய முதன்மை வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு டாக்டர் ராமசேவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு, நாடாளுமன்றத்தில் எதிரொலிச்சிருக்கு. டெல்லியில் பல முனைகளில் அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கு. தேசிய ஊடகங்கள் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இது அடுத்த வாரம் பட்டியலிடப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அங்கே எப்படி போவதற்கான வாய்ப்பு இருக்குது? நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கு ஒரு நீதி கிடைக்கும்னு நம்புகிறேன். என்ன காரணம்னு சொன்னால், திருப்பரங்குன்றத்தை பற்றி இது புதுசாக ஏதோ வழக்கு வந்து இருக்குங்க மாதிரி பேசுகிறாங்க. ஏற்கனவே 100 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிவு கவுன்சில் வரையும்லாம் திருப்பரங்குன்றம் வழக்கெல்லாம் போய் டிசைட் ஆகிருக்கு. அதிலெல்லாம் மதசார்பற்ற முறையில் தான் டிசைட் ஆகிருக்கு. முதன்முறையாக ஒரு இரு மதங்கள் மோதக்கூடிய அளவில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பால் மோதக்கூடிய ஒரு சூழல் உருவான காரணத்தினால தான் தமிழக அரசு சட்டம் ஒழுங்குக்கு பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கக்கூடாது, அது அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தினால தான் இன்றைக்கி உச்சநீதிமன்ற கதவுல தட்டியிருக்கு. எந்த பெஞ்சுக்கு வருது அப்படிங்கிறது தெரியல. அடுத்த வாரம் அன்னைக்கு மென்ஷன் பண்ணாங்க போல இருக்குது. அவசர வழக்காக பட்டியலிட தலைமை நீதியரசர் மறுத்து விட்டதாலும் அடுத்த வாரம் பட்டியலிடப்படும்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் அவர்களும் கண்டெம்ப்ட் பெட்டிஷன் மேலே உள்ள விசாரணையை வந்து செவ்வாய்க்கிழமை ஒத்தி வச்சுருக்காரு. வர 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 காலத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும்னு நம்புகிறேன். என்ன பதில்? அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லும்போது, ஏற்கனவே நாங்கள் வந்து இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் 2 ஜட்ஜ் பெஞ்சினுடைய ஆர்டரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அரசுக்கு 2 கான்ட்ரடிக்ஷன் வருது. ஒரு சிங்கிள் ஜட்ஜ் டிவிஷன் பெஞ்சில் டிபி ஆர்டரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும்னு பேசியிருக்கிறாரு. அந்த டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் என்ன தான் சொல்லுது? ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை எப்படி ஒரு சிங்கிள் ஜட்ஜ் ரூல் அவுட் பண்ண முடியும் சார்? அதாவது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரையும் 3 வகையாக தீர்ப்புகள் இருக்கும். தனி நீதிபதி சிங்கிள் ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்டு, டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு 2 ஜட்ஜோ 3 ஜட்ஜோ, அப்புறம் ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு 5, 7, கான்ஸ்டியூஷனல் பெஞ்சாக இருந்தால் 9. இதில் வந்து சிங்கிள் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்டை விட டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு தான் ப்ரிவைல் ஆகும். டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டை விட ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு தான் ப்ரிவைல் ஆகும். அதாவது எந்த நீதிமன்ற தீர்ப்புகளில் அதிகமான நீதிபதிகள் அடங்கிய குழு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கோ அதுதான் செல்லுபடியாகும். இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்தவரையும் 2014 அதிமுக ஆட்சியில் இருக்கக்குள்ள, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கக்குள்ள வி சுப்பிரமணியன் ஒரு வழக்கறிஞர் மதுரை நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருந்த ஒருவர் தான் ஒரு முருக பக்தர் என்றும் வழக்கறிஞர் என்றும் சொல்லி ஒரு ரிட் மனு தாக்கல் செய்கிறார் மதுரை பெஞ்சில். என்னன்னா, இப்போ தீபம் ஏற்றக்கூடிய இடம் மோட்ச தீபத்துக்கு அருகில் இருப்பதால் அது ஆகம விதிக்கு புறம்பாக இருக்குது, அது வந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கேட்குறாரு. இந்த தனி நீதிபதி 2014 அதை தள்ளுபடி செஞ்ச உடனே அதே மதுரை பெஞ்சிலே ரிட் அப்பீல் போகிறார். அந்த ரிட் அப்பீலானது விசாரணைக்கு 2017 டிசம்பரில் வரக்குள்ள நீதியரசர்கள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் கொண்ட அமர்வு அதை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அதில் ஏற்கனவே 1920களில் ஒரு வழக்கு, திருப்பரங்குன்றம் மதுரை தேவஸ்தானம் வர்சஸ் ஆசிஃப் அலி கான்னு ஒரு வழக்கு மதுரை சார்பு நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் கோயில் சார்பாக போடுறாங்க. என்ன சொல்லி போடுறாங்கன்னா, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு திருப்பரங்குன்றம் அந்த மலை முழுவதும் சொந்தமானதுன்னு விளம்புகை செய்யணும்னு போடக்குள்ள அந்த இரு தரப்பு வாதங்கள் ஆவணங்கள்லாம் பார்த்த மதுரை சார்பு நீதிபதி, திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது, ஆனால் அந்த மலையிலே உள்ள தர்கா, நெல்லித்தோப்பு என்ற பகுதி, அந்த மலை அடிவாரத்திலிருந்து தர்காவுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் உள்ள இடம், இது 3ம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. செக்ரிகேட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல யார் யாருக்கான ஓனர்ஷிப் அப்படிங்கிறது சிவில் ரைட்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க. டிமார்க்கெட். அப்பயுமே தேவஸ்தானம் வந்து திருப்பி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு செய்கிறாங்க. முதல் மேல்முறையீட்டிலும் அந்த சார்பு நீதிபதிகளுடைய தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு, அப்போ ஆங்கிலேயர்கள் காலம் என்பதால் அப்போ உச்சநீதிமன்றம் கிடையாது. உச்சநீதிமன்றம் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்த பிறகு 1950க்கு பிறகு தான் அங்கே வந்ததுனால
பிரிவி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த பிரபுக்கள் அடங்கிய குழுவுக்கு போகுது. அங்கே வந்து பிரிவி கவுன்சில் அப்பீல் நம்பர் 5/1930 என இப்போ கோப்புக்கு எடுக்கப்பட்டு 5 நீதிபதிகள், அதாவது லார்ட் அட்கின்சன், லார்டு தேங்கர்டன், லார்டு மேக்மில்லன், சர் ஜார்ஜ் லவுடன்ஸ், சர் தின்ஷா முல்லா 5 நீதிபதிகள் வந்து அதை விசாரணை செஞ்சு மதுரை சார்பு நீதிபதியினுடைய தீர்ப்பு தான் சரியானது, அந்த தீர்ப்பை உறுதி செஞ்சு திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. ஆனால் அதில் உள்ள தர்கா, நெல்லித்தோப்பு பகுதி மற்றும் படிக்கட்டுகள் அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லிடுறாங்க. சொல்லக்குள்ளேயே அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஒரு உரிமை இருக்குங்கிறது வருது. இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் காலங்காலமாக இஸ்லாமியர்களுடன் இந்துக்களும் சகோதரர்களாக பழகி வந்த நிலையில் 2017 தீர்ப்புலையும் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் அடங்கிய பெஞ்சு வந்து இந்த மதுரை சப்ஜட்ஜி தீர்ப்பையும் இந்த பிரிவி கவுன்சில் தீர்ப்பையும் கோடிட்டு காட்டி, மோட்ச தீபத்தில் வந்து தீபம் ஏற்றலை, மோட்ச தீபத்தின் அருகில் தான் பல ஆண்டுகளாக அந்த உச்சி பிள்ளையார் கோயில் என்ற இடத்துல தீபம் ஏற்றுறாங்க, அது ஒன்றும் ஆகம விதிக்கு புறம்பானது அல்ல, நீங்கள் மலை உச்சியில் ஏற்றணும்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் தரப்பையும் என்னங்கிறத விசாரிக்கணும், இது தேவையில்லாமல் இருதரப்பு மோதல்களை உண்டாக்கக்கூடியது, அதனால் இப்போ எந்த இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்கீங்களோ 100 வருட காலமாக அந்த இடத்துல ஏற்றுங்க, அது ஒன்றும் ஆகம விதிக்கு புறம்பானது அல்ல அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அந்த தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தில் எந்த மேல்முறையீடும் இல்லை. இந்த சூழலில் தான் ராமரவிக்குமார் மற்றும் சிலர் தனித்தனியாக ஒரு ரிட்டு போடுறாங்க. என்னன்னா, அந்த தீபத்தூண் என்று சொல்லக்கூடிய அந்த சில பேர் வந்து அதை அளவக்கல்லுங்கிறாங்க. தீபத்தூணில் வந்து விளக்கேற்ற வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் முன்னிலையில் வரக்குள்ள 1/12/2025 அன்னைக்கு இந்த மாதிரி திருப்பரங்குன்றம் செயல் கோயிலுடைய தேவஸ்தான செயல் அலுவலருக்கு அந்த தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றுங்கன்னு ஒரு உத்தரவு போடுறார். அந்த உத்தரவை வந்து தமிழ்நாடு அரசு வந்து மேல்முறையீடு செய்யுது. அன்றைய தினமே அந்த 3ஆம் தேதி அன்றைய தினமே அதை ஒரு கண்டெம்ட்டாக எடுத்து உடனே ராம ரவிக்குமாரும் 10 பேரும் போய் அதில் விளக்கேற்றலாம், அவங்களுக்கு துணையாக உயர்நீதிமன்றத்தை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து ஒரு 50-60 பேர் போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு உத்தரவு போடுறாங்க. ராம ரவிக்குமாரும் அந்த சிஐஎஸ்எஃப்பும் மட்டும் போயிருந்தாங்கன்னா கூட என்ன நடந்திருக்கும்னு நமக்கு சொல்ல தெரியல. ஒரே கும்பலாக போய் அங்கே ஒரே கூச்சலிடக்கூட யாருமே வந்து முருகனுக்கு அரோகரா சரவணபவான்னு சொல்லலை, இந்துக்கள் விரோத திமுக அரசுங்கிறாங்க. அப்போ அங்கே போனவங்களோட நோக்கம் என்னன்னு தெரியுது. அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய அளவில் பொதுமக்கள் பக்தர்கள் பாதுகாப்புக்கு உயிருக்கு சேதம் வருங்கிற சூழலை உணர்ந்த தமிழக அரசு உடனடியாக 144 குற்றவியல் நடைமுறை சட்டம்படி ஒரு தடை உத்தரவு பிறப்பித்து இவங்களை ஏற்ற அனுமதிக்கலை. அதன் பேர்லேயும் டிவிஷன் பெஞ்சிலே வந்து கண்டெம்ட் அப்பீலும் போடுறாங்க, லெட்டர் பேட்டன்ஸ் அப்பீல்பாங்க, எல்பிஏம்பாங்க. அந்த எல்பிஏ வந்து ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் நீதியரசர்கள் அடங்கிய டிவிஷன் பெஞ்சு அந்த வந்து முதல் பெஞ்ச் அமர்வு வந்து அதை தள்ளுபடி செஞ்சு தமிழக போலீஸார் ஒத்துழைக்காத காரணத்தினால தான் சிஐஎஸ்எஃப் போலீஸை யூஸ் பண்ணாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதன் மீது உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நீதிபதிகள் தீர்ப்புகள் கொடுக்கலாம், அந்த தீர்ப்புகளை நமக்கு விமர்சிக்க உரிமை உண்டு, ஆனால் அது ஃபேர் கிரிட்டிசிசமாக இருக்க வேண்டும், நியாயமான விமர்சனமாக இருக்க வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பை தான் விமர்சிக்கலாமே ஒழிய நீதிபதிகளை விமர்சிக்கிறதுக்கு ரைட் கிடையாது, யாருக்கும் இது கிடையாது. இதில் ஒரு நெருடலான விஷயம் என்னன்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸை போய் பாதுகாப்பு கொடுன்னு சொல்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு போலீஸோட பவரை நம்ம அத்தாரிட்டியை எடுக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன வகையில் குழப்பங்கள் ஏற்படுத்தும்னா, நாளைக்கு ஒரு தமிழ்நாடு அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க, கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர்களை போய் நீங்கள் பாடம் நடத்துங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். நாளைக்கு வருவாய்த்துறை ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, தபால் துறையில் உள்ள அதிகாரிகளை அனுப்பி நீங்கள் பட்டா கொடுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும். அதனால் இந்த ஒரு நெருடல் காரணமாக தான் தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சிருக்க ஒழிய தமிழக அரசுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது.
ஒரு ஆட்சி செய்கின்ற ஒரு மாநில அரசு தன்னுடைய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்று தான் நினைக்கும். இந்த விஷயத்தில் திமுகவோ தமிழக அரசோ எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படுத்தலை. மாறாக இந்துத்துவா சக்திகள் தான் நீதிமன்ற தீர்ப்பை துணை கொண்டு ஏற்படுத்த நினைக்கிறாங்க. இதுக்கு நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஆப்ரேட்டிவ் போர்ஷன்ஸ், அதாவது இதில் பல விதமாக மனுக்கள் வந்துட்டதுனால நான் கேட்குறேன். ஒரு பக்கம் அந்த இடம் தீபத்தூண் இல்லை அங்கே ஏற்றணும் அப்படிங்கிறது சேலஞ்ச் ஆகி அதுவும் டிவிஷன் பெஞ்சில் இருக்கிறது. கண்டெம்ட் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுனுடைய அப்பீல் உச்சநீதிமன்றம் போயிருக்கு. இப்போ இந்த கண்டெம்ட்டு 2வது நாள் எடுத்து கண்டெம்ட் ஆர்டரையும் ஒபே பண்ணலங்கிற ஒரு கேஸும் நிலுவையில் இருக்குது. இப்போ இது பல நிலைகளில் சட்ட ரீதியாக நிற்கும் போது இவங்க மேலே போகிறாங்க அப்படின்னா, இங்கே டிவிஷன் பெஞ்சை அவர் கொடுத்தது அங்கே 100 வருஷமாக ஏற்றலைன்னா என்ன, அந்த கஸ்டமரி ப்ராக்டிஸ் இல்லைனாலும் நீங்கள் அங்கே போய் ஏற்றுங்க அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ணது இனிமேல் ஹைகோர்ட்டில் டிசைட் ஆனால் தான் சுப்ரீம் கோர்ட் போக முடியும் இல்லைங்களா? அதாவது இதில் வந்து 2 விஷயம். அந்த தீபத்தூணில் ஏற்றணும்னு சொன்னது ரிட் பெட்டிஷனில் போட்ட ஆர்டர். அந்த அப்பீல் வந்து நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் முன்னாடி நேத்தி வந்து அவங்க 12-12க்கு ஒத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா அதில் தர்கா சம்பந்தமாக இஸ்லாமிய சமுதாயத்தையும் அவங்க தரப்பையும் கேட்கணும், அரசு தரப்பு தேவஸ்தானத்தையும் சேர்க்கணும்னு சொல்லி 12-12க்கு அது ஒத்தி போயிருக்கு. அதில் வந்து ஒரு தீர்ப்பு ஏற்பட்டால் தான் மேல்முறையீடு போகலாம். இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சது கண்டெம்ட் பெட்டிஷனில் ஒரு ஆர்டர் போடுறாங்க. ராம ரவிக்குமாரும் சிஎஸ்எஃப்பும் போய் ஏற்றலான்னு. அது பேரில் தான் நேற்று முன்தினம் வந்து தமிழக அரசு நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணா பெஞ்சு முன்னாடி அது அந்த கண்டெம்ட் மேலே அப்பீல் போகிறது என்ன சொல்லுவாங்கன்னா லெட்டர்ஸ் பேட்டன்ட் அப்பீல் எல்பிஏ நம்பரும்பாங்க. அதுவும் அது தாக்கல் செய்து அன்றைய தினமே அதை தள்ளுபடி செஞ்சு கண்டெம்ட்டில் போட்ட உத்தரவு செல்லுன்னு சொன்னாங்க. அதன் மேலே தான் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடுக்கு சென்றிருக்கு. அந்த உத்தரவு அதற்கு பிறகு வந்து 144 குவாஷ் பண்ணதையும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த 144 குவாஷ் பண்ணதும் இந்த கண்டெம்ட் ஃபர்தர் கண்டெம்ட் பெட்டிஷனோட ஆர்டரில் தான். அதனால் வந்து இந்த கண்டெம்ட் பெட்டிஷனை ஜிஆர் சாமிநாதன் விசாரிக்கிறதுல எந்த சட்ட சிக்கலும் இல்லை, தடையும் இல்லைன்னு சொல்லி அமர்வு சொல்லியிருக்காங்க. மெரிட்ஸ்குள்ளே போகலை. ஆமாம், டிவிஷன் பெஞ்சு அங்கே ஏற்றலாம், அங்கே தான் இது தூணு, இந்த மெரிட்ஸ்குள்ளேயே போகாமல் அவருக்கு கண்டெம்ட் எடுக்க உரிமை இருக்கு. ஒபே த ஆர்டர், யூ ஹவ் நாட் ஒபே த ஆர்டர், ஸோ யுவர் அப்பீல் இஸ் நாட் லயபிள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவை நீங்கள் பின்பற்றவில்லை என்பதால் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை, அவமதிப்பு வழக்க விசாரணையை தொடரலான்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அது மேலே தான் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து ஜிஆர் சாமிநாதனுடைய உத்தரவு வந்து ஏற்றலாங்கிறதா இல்லையாங்கிறத வந்து ஜெயச்சந்திரன் பெஞ்சு முடிவு பண்ண பிறகு தான் உச்சநீதிமன்றம் போகலாம். இந்த சிஐஎஃப்பை போய் பாதுகாப்பு கொடுக்கலான்னு சொன்ன விவகாரத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தக்க முடிவு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதில் ஒரு முடிவு வந்தால் தான் பிற்காலங்களில் நீதித்துறையும் அரசும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடாது. ஏன்னா நீதித்துறை தன்னை தேடி நாடி வரவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குது. அரசாங்கம் அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் நடைமுறைப்படுத்துவதற்கு கடமை உள்ளது. ஆனால் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருந்தால் அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு பதிலாக மேல்முறையீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த முறையில் தான் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருந்ததால் தான் அரசாங்கம் மேல்முறையீடு சென்று இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு அது கிட்டத்தட்ட எப்படி ஃப்ரிக்ஷன் ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கம் 144 போடும்போது கலெக்டர் அங்கே லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக சிஆர்பிஎஃபினுடைய உதவியை கொண்டு வர்றாரு. அப்புறம் 2 சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் நேருக்கு நேர் நிற்கிற மாதிரியான ஒரு சூழலாகவும் அது அன்றைக்கி மாறுச்சு அப்படின்னு நிச்சயமாக பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான இடம் வரும்போது இதில் என்ன பிரச்சனைனா, ஆர்டர் அமல்படுத்துறதுல சிக்கல் இல்லை, ஆனால் அரசினுடைய கட்டுப்பாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்கிறது என்னும்போது பப்ளிக் ஆர்டர் தான் ப்ரவைல் ஆகணுங்கிற இடத்துலேருந்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குங்கிற. ஆமாம், நிச்சயமாக. இப்போ வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவு இருக்குது, அதை செயல்படுத்தும் பொழுது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்குங்கிற சூழலில் வந்து அரசு வந்து பரவாயில்ல, பொது அமைதி கெட்டாலும் பரவாயில்ல, அந்த நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றணும்னு பண்ண முடியாது. அரசாங்கம் மக்களுடைய பாதுகாப்பையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், நீதிமன்ற பான்பையும் மதிக்க வேண்டும். அதனால் இதை ரெண்டையும் பார்க்கக்குள்ள சரி இதை வந்து நம்ம நிறைவேற்றினா பப்ளிக் பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டிக்கு பாதிப்பு வருவங்கக்குள்ள கவர்மெண்ட் இஸ் லெஃப்ட் வித் நோ ஆப்ஷன் டு ப்ரிஃபர் அன் அப்பீல் ரதர் தேன் ஒபேயிங் தி ஆர்டர். இதுதான் பிரச்சனை. ஏன்னா அப்பீலுங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது, அப்பீல் இஸ் ஏ ஸ்டாச்சுட்டரி ரைட்.
அப்பீலுங்கிறது சட்டப்படி உள்ள உரிமை. அந்த உரிமையை பயன்படுத்துறது தவறுன்னு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட நீதிபதியினுடைய தீர்ப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு யாரும் கம்பல் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அந்த தீர்ப்பு நமக்கு ஒப்புகை, அந்த தீர்ப்பு மேலே நமக்கு ஒப்புகை இல்லை என்றால் மேல்முறையீடு செய்வது தான் சிறந்தது. அதுதான் தமிழக அரசு செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல அது வந்து பைண்டிங் ஆகலைங்கன்னா அப்பீலுங்கிறதே பைண்டாக விரும்பலைங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான். எதனால் வந்து விமர்சனங்கள் உருவாகுதுன்னா, எல்லாமே அன்னைய தினத்திலே எடுத்து பண்ணுறதுனால தான். இப்போ உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் கீழமை நீதிமன்றங்களிலும் எவ்வளோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கும்பொழுது ஒரு சில வழக்குகளுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அன்றைய தினமே உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது அரசுக்கு ஒரு சங்கடம் ஏற்படும். இதில் மட்டும் ஏன் நீதிமன்றம் ஆர்வம் காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி சூழலில் இருக்குது. ஆனால் இதில் வந்து நீதிமன்றம் ஆர்வம் காட்டினதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு ஏற்றணும் தீபம், அன்றைய தினம் இதை தள்ளி வைக்க முடியாது, போஸ்ட்போன் பண்ண முடியாது. அதனால் அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவு அரசுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதால் மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் எடுத்து சொல்லும்போது அன்னைக்கு கார்த்திகை முடிஞ்சு ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தது. கார்த்திகை முடிஞ்சு மறுநாளும் சர்வாலய தீபம் ஏற்றலான்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. ஆனால் ஆகம வல்லுநர்களான பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள், தூத்துக்குடி செல்வம் பட்டர், நம்ம திருப்பரங்குன்றம் ராஜா பட்டர்லாம் கார்த்திகை தீபம்னா கார்த்திகை அன்னைக்கு தான் ஏற்றணும், மற்ற நாளில் ஏற்றுறதுங்கிறது ஆகம விதிகளுக்கு புறமானதுன்னு சொல்லி அவங்க கருத்துரை கொடுத்துட்டாங்க. அதனால் எப்பயுமே வந்து பழக்க வழக்கங்கள், ஆகம விதிகள், சட்டம்னு வந்தால் மூணும் ஒரு நேர்கோட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. மூணும் முரணாக இருந்தால் அதுக்கு உச்சநீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். மிக நிச்சயமாக சார். ஏன்னா இது திருப்பரங்குன்றம் விவகாரம்ன்றது இன்றைக்கி தேசிய அளவில் பேசுபொருளாக மாறிக்கிறது. தேசிய ஊடகங்களில் தொடங்கி நாடாளுமன்ற அவையிலும் எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே அது அரசியல் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து விவாதிக்கணும்னு டிஆர் பாலு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் வந்து கோரிக்கை விடுக்கிறார். அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை, விவாதிப்பதற்கு அனுமதி கொடுக்கல. அவங்க கொடுத்த நோட்டீஸையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஜனநாயக முறைக்கு புறம்பாக இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதை பாராளுமன்றத்திலே விவாதிக்க அனுமதிப்பது தான் உண்மையான ஜனநாயகம். அந்த உண்மையான ஜனநாயகத்துக்கு புறம்பாக பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிரகாஷ் பிர்லா அவர்கள் அந்த நோட்டீஸையும் அட்மிட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணி விவாதிக்குவதற்கு ஒரு நிமிடம் கூட ஒதுக்கலைங்கிறது வந்து ஜனநாயக அமைப்புக்கே மேலே உள்ள நம்பிக்கை போகும். ஏன்னா அந்த இடத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 39 எம்பிக்களும் ஒரே புள்ளியில் நின்றார்கள்னும் போது நீங்கள் ஒரு ஸ்டேட்டினுடைய குரலை நிராகரித்திருக்கிறீர்கள்னும் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரலையும் கழுத்தை நெரிச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு 10 எம்பி 5 எம்பி இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 39 ப்ளஸ் பாண்டிச்சேரி 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை விவாதிக்க வேண்டும் என ஒருமித்த குரலில் சொல்லும் பொழுது விவாதிக்க முடியாது என்று சொல்லுவது ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறதுங்கிறத காட்டுது. மிக நிச்சயமாக சார். இது அடுத்த கட்டத்துங்களுக்கு எப்படி போகிறது, உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்க போகிறாங்க? ஏன்னா இதை திரும்ப ஒவ்வொரு தீபத்துக்கும் இது மறுபடியும் பிரச்சனையாக கனன்று எடுத்துட்டு வராமல் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான இடத்தை நோக்கி லீகலி அது நகர்தாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய உரையாடலுக்கு மிக நன்றி சார். நன்றி சார்.